பாஜக தலைவர் அண்ணாமலை, முன்னாள் அண்ணாமலை தலைவர் தமிழகத்தில் வந்து பல்வேறு கட்ட பஞ்சாயத்துகளும் அதே நேரத்தில் வந்து பல்வேறு நிதி நிறுவனங்களில் மோசடிகளில் ஈடுபட்டு உள்ள நபர் ஆவார். அவர் பார்த்தீங்கன்னா வந்து பல கோடி ரூபாய் வந்து சொத்து குவிப்புகளை செய்து வருகிறார். அதன்படி பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அவர் வந்து நிலங்களை வாங்கி கொண்டு வருகிறார். இப்போ தற்போது பேசப்பட்டு வரும் கோயம்புத்தூர் வாங்கப்பட்ட நிலத்திலே மதிப்பு ரூபாய் 4 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கிறார். ஆனால் 4 கோடி ரூபாய்க்கு எந்த ஒரு நில உரிமையாளரும் வாங்குவதில்லை. மீது பணத்தை வந்து அவர் வந்து பிளாக் மணியாக கொடுத்துருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து பிளாக் மணிலாம் நிறைய வச்சுருக்காரு. அவர் வந்து தமிழக அரசு மீது அவர் வந்து காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுறாரு. பிளாக் மணி கொடுத்துருப்பார். ஏன்னா ஒரு நிலத்தை வாங்குறவங்க எப்போவுமே பார்த்தா கைட்லைன் வேல்யூ மட்டும் பணத்தை வாங்க மாட்டாங்க, மார்க்கெட் வேல்யூலும் கொஞ்சம் பணத்தை வாங்குவாங்க. அந்த மாதிரி மார்க்கெட் வேல்யூ வந்து அவர் பணத்தை வந்து பிளாக் மணியாக கொடுத்துருப்பார். இவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர் மேலே வந்து ஆரோக்கிய நில மோசடி போன்ற வழக்குகள் வந்து இவர் மேலே இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்து பல கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் வந்து எந்த ஒரு எம்பியும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது. ஒரு கட்சி தலைவராக இருந்து பல மோசடிகளை செஞ்சுருக்காரு. இவர் வந்து கட்ட பஞ்சாயத்துலேயே வந்து பல கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காரு. அதனால் வந்து தென்னை காவல் ஆணையரில் புகார் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல இடி டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து போஸ்டலில் வந்து புகார் கொடுத்துருக்கேன். அவர் மீது வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர் வந்து குண்டாசிலேருந்து கைது செய்யணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மீது பார்த்தீங்கன்னா 24 வழக்குகள் தமிழ்நாடு முழுக்கும் இருக்குது. அந்த வழக்குகளை வந்து உடனடியாக அவர் மாதிரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவரை வந்து உடனடியாக வந்து அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கிறேன். என் பேர் தேவராஜன். நான் ஒரு சமூக ஆர்வலர். இது வந்து அரசு துறையில் வந்து நான் கொடுத்த புகார் மனுக்கள். எல்லாரும் நேரில் கொடுக்க முடியாதனால அவருக்கு எல்லாருக்குமே வந்து போஸ்டலில் கொடுத்துருக்கேன். எக்கனாமிக் அஃபென்ஸு, அப்புறம் வந்து சிசிபி, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை, வருமான வாரி அதிகமாக செய்து பண்ணுறான் அந்த டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். இன்கம் டேக்ஸுக்கும் கொடுத்துருக்கேன். ஏன்னா மெயினாக வந்து இன்கம் டேக்ஸ் அவர் வந்து இப்போ வாங்கின அமௌண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து நிறைய இன்கம் டேக்ஸ் பே பண்ணிடணும். அதெல்லாம் பே பண்ணாரான்னு இன்கம் டேக்ஸ் தான் வந்து ஆய்வு செய்யணும். அதுக்காக அந்த துறைகள்லாம் கொடுத்துருக்கேன். இது இங்கே சென்னை கமிஷனர்கிட்ட கொடுத்த மனுல நகல். அவர் எல்லாரு மேலே கம்ப்ளைண்ட் போட்டிருக்காரு. எல்லாரு மேலேயும் அவர் இடி வருவார்னு. அவர் மேலே இப்போ இடி வரணும். வரலன்னா அரசு கேந்திரம் வந்து இறந்து போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான். அரசு இயந்திரம் முறையாக வேலை செய்யணும்னு என்னோட வேண்டுகோள். நன்றி பிரதர்.